இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2017 வெளியான டவுன் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 6 பேரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காரோட டயர் பஞ்சர் ஆகுது. எல்லாருமே கீழே இறங்கி என்னன்னு பாக்குறப்போ, எவனோ கண்ணுக்கே தெரியாத ஒரு கில்லர் இவங்க 6 பேத்தையுமே ஷூட் பண்றான். கடைசியா அந்த கில்லர் கிட்ட இருந்து இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத சொன்ன படம் தாங்க இந்த படம். படத்துல சும்மா பதற விட்டுருப்பானுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்மள அந்த பயத்திலே வச்சிருப்பானுங்க. படத்தை இந்த அளவுக்கு பெருசா பேசுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாவே படம் வேற லெவல். சோ என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ரோட்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த காரோட டயர் வெடிக்குது. காரு நல்லா தடுமாறி அங்கேயும் இங்கேயுமா போக ஒரு வழியா அந்த காரை நிப்பாட்டிடுறாங்க. கார் இப்ப நடு ரோட்ல நிக்குது. சுத்தி முத்தி பார்த்தா ஒருத்தன் கூட இல்ல, வர காடு அது. இப்போ அந்த காரை விட்டு எல்லாரும் கீழே இறங்குறாங்க. மொத்தமா 6 பேர் இருக்காங்க. 3 பொண்ணுங்க 3 பசங்க. இப்போ அந்த காருக்கு சொந்தக்காரன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான், அவன் இல்லாம அவனோட கேர்ள் ஃபிரெண்ட். இப்போ ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கார் பூலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உங்ககிட்ட இப்போ ஒரு சொந்த கார் இருக்கு, அதை நீங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு 4-5 பேர் லிஃப்ட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட இருக்கிற காசை மொத்தமா ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த கார் பூலிங். அதுல வந்தவங்க தான் இந்த 4 பேர். சரி, வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. ரோட்ல எவனாவது வருவான், ஹெல்ப் கேட்கலாமேன்னு பார்த்தா ரோட்ல ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. சரி, பஞ்சர் ஆகி போன அந்த டயரை 2 பேர் மாத்துவோமேனு 2 பசங்க வண்டியோட டயரை மாத்திட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இருக்கிற அந்த இடத்துல சுத்தமா சிக்னல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடம் காரை விட்டு தள்ளி போனாதான் அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சிக்னல் கிடைக்குது. அதுல ஒருத்தி பாருங்க, இப்ப நடந்த அந்த விஷயத்தையே போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. இந்த ரணகளத்திலேயே இவனுக்கு ஒரு கிளுகிழுப்பு. போஸ்ட போட்டவ இப்ப மறுபடியும் கார் கிட்டே வந்துடுறான். இப்போ அந்த 6 பேர்லயே கருப்பு ஒருத்தர் இருப்பான். அவனோட பேரு எரிக். அவனுக்கு இப்ப சுச்சு வருதுன்னு அவன் கொஞ்சம் தனியா ஒதுங்கலாமேன்னு ஒரு பக்கம் போயிடுறான். இப்போ டாடுன்னு ஒரு பையனும் கூடவே 3 பொண்ணுங்களும் காருக்கு இந்த பக்கம் இருக்காங்க. பஞ்சரான டயருக்கு இந்த பக்கமா இருக்காங்க. அந்த பக்கம் ஒருத்தன் டயரா மாத்திக்கிட்டு இருக்கான். அப்போ டயர் உருண்டு போக அந்த டயரை தூக்கி பாக்குறான். திடீர்னு அந்த டயர்ல இருந்து ஒரு புல்லட் கீழே விழுது. அப்போ டயர் தானா பஞ்சர் ஆகல, எவனும் ஷூட் பண்ணிருக்கான்னு தெரிய அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே சின்னதா ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா டயர் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த டாட் பைய அந்த டயரை பிடிக்க போறான். டாடோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சத்தம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக இந்த பக்கம் வருவா பாருங்க. டயர் மாத்திக்கிட்டு இருந்தவன் தலையில எவனோ சுட்டுருக்கான். தலையில பெரிய ஓட்டம் விழுந்திருக்கு. இத பார்த்து இவ கத்துறதுக்குள்ளேயே இவளோட கையில ரத்தம் சுட்டிக்கிட்டு இருக்கு. ஏடான்னு பார்த்தா இவளோட கண்ணிலே எவனோ சுட்டுருக்கான். அவன் சைலன்சர் யூஸ் பண்றதுனால ஷூட் பண்ற சத்தமே கேட்கல. இப்ப இவ ஹெல்ப்னு வாய திறக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் அதே கண்ணிலே சுட்டு டாடோட கேர்ள் ஃபிரெண்ட் அதே இடத்துல கொண்டுறான். மத்தவங்களுக்கு எல்லாம் பேச்சு மூச்சு இல்ல. சுத்தி முத்தி பாக்குறாங்க. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு மரத்துல இருந்து தான் ஷூட் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரூப்லயே கிரண் ஒரு பொண்ணு இருப்பா. அவன் கண்டிப்பா மரத்துல இருந்து தான் ஷூட் பண்றான், எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு கத்துறா. இந்த டாட் பைய ஓடி வர்றதுக்குள்ளேயே அவனோட ஷோல்டர்லயே அந்த கில்லர் ஷூட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் அந்த எரிக்கும் தாவி குதிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒரு வழியா வேரோட மறைவுல போய் உட்காந்துக்கிறான். நல்ல வேலையா அந்த டாடுக்கு பெருசா எதுவும் அடிபடல. அவனும் காரோட மறைவுல போய் உட்காந்துக்கிறான். சோ இப்ப மிச்சம் இருக்கிறது 2 பசங்க 2 பொண்ணுங்க. இப்போ இவ்வளவு நேரம் அந்த கில்லர் சைலன்சர் போட்டு தான் ஷூட் பண்ணா இல்லையா, சைலன்சரை கலட்டிட்டு இப்ப ஷூட் பண்றான். அதுவும் காரோட டோரை பார்த்து குறி வச்சு ஷூட் பண்றான். ஏன்னா கன்னுல சைலன்சர் போட்டா அது புல்லட்டோட வேகத்தை குறைச்சிரும். இப்போ அந்த காரோட கதவை தொலைச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகணும் இல்லையா புல்லட், அதனாலதான் சைலன்சரை கலட்டிட்டு அந்த கில்லர் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறது அந்த ஜர்கின் போட்டிருக்கா பாத்தீங்களா, கிரண் பொண்ணு, அவ தான் சொல்றா. ஏன்னா அவளோட ஃபேமிலில நிறைய பேரு ஆர்மில இருந்திருக்காங்க. அதனால இந்த கன்ஸ பத்தியும் அதோட பயன்பாட்டு முறைய பத்தியும் அவளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே, போலீஸ்க்கு எப்படி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கூட இருந்த அந்த பொண்ணு காரை விட்டு ஒரு 3 அடி நான் தள்ளி போறப்போ சிக்னல் எனக்கு ஓரளவுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த டாட் பைய ஒரு பிளான் பண்றான். ஒரு செல்ஃபி ஸ்டிக் எடுத்து அதுல மொபைலை பிக்ஸ் பண்ணிட்டு வாய்ஸ் மோட்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கான். செல்ஃபி ஸ்டிக்க வச்சு அந்த 3 அடி கேப்ப நிரப்புறான். கால் 911 அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே மொபைல் சும்மா தெரிக்குது. காக்கா உசுற மாதிரி சுட்டு தள்ளிடுறான் அந்த கில்லர். இந்த பிளான் இப்ப சொதப்பிக்குச்சு. அடுத்ததா இந்த ஜோடின்னு ஒரு பொண்ணு இருக்கால, பாப் கட்டிங் போட்டிருக்கால, அவளோட பேர் தான் ஜோடி. அவ என்ன சொல்றானா, பேசாம நம்ம 4 பேரும் 4 பக்கமா பிரிஞ்சு ஓடுவோம், அந்த கில்லர் கன்ஃபியூஸ் ஆவான், அப்போ நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்றான். அதுக்கு இந்த கிரண் பொண்ணு என்ன சொல்றானா, கண்டிப்பா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா வந்துகிட்டு இருந்த காரோட டயரை குறிப்பாத்து சுட்ட அவனுக்கு நம்ம 4 பேரு பிரிஞ்சு ஓடுறத சுடுறது பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா ஒரு 2-3 பேத்தையாவது கொன்றுவான் அப்படிங்கிறான். இப்போ டாடு ஒரு சூப்பரான ஐடியாவை சொல்றான். என்னன்னா, இப்போ அந்த 3 அடி கேப்புக்கு அப்புறமா நமக்கு சிக்னல் கிடைக்குது இல்லையா, அதனால காரை ஒரு 3 அடி கேப்புக்கு மேல நகர்த்திடுவோம். அப்படி நகர்த்திட்டோம்னா கண்டிப்பா நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம், அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றான். ஆனா கிரண் என்ன சொல்றானா, நீ முதல்ல காரை நகர்த்தணும்னா வண்டியில சாவியை போடணும், அதுக்கப்புறமா கியரை
நியூட்ரல் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல கார் இப்போ ஒரு மேட்ல நிக்குது. கண்டிப்பா நீ நியூட்ரல் பண்ணதுமே கார் கீழே போக ஆரம்பிக்கும். நீ டக்குனு வந்து எங்க ரெண்டு பேத்தோட நீ சேர்ந்து அந்த காரை தள்ளினா மட்டும்தான் கார் மேல் நோக்கி போகும். நம்ம போலீஸ்க்கும் கால் பண்ண முடியுங்கிற. ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை கண்டிப்பா செய்யறேன்னு டாடும் முடிவெடுத்து கார் கீழே போட போறான். ஆனா அந்த கில்லரோட பார்வையை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவ போட்டிருந்த ஜர்க்கினை கலட்டி ஒரு பக்கமா ஆள் நிக்கிற மாதிரி அவனை ஏமாத்த பாக்குறான். இன்னொரு பக்கம் இந்த ஜோடி பொண்ணு வீடியோ எடுக்கிறா. கூடவே எரிக்கும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறான். அந்த கில்லர் எங்க இருந்து ஷூட் பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப டாடும் கார் ஓபன் பண்ணிட்டு கீழே போட்டுறான். ஆனா கீரை போடுறதுக்குள்ளேயே அந்த கில்லர் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் பயந்து கீழே விழுந்துடுறான். இப்போ அந்த ஜோடிங்கிற பொண்ணு வீடியோ எடுத்தா இல்லையா, அதை இந்த 3 பேரும் பாக்குறாங்க. அந்த எரிக்கும் பாக்குறான். அப்பதான் அந்த கில்லர் எங்க இருந்து ஷூட் பண்றான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுது. அவன் மரத்தோட உச்சியில கிளைகளோட கிளைகளா மறைஞ்சிருந்து தெளிவா போட்டுதல்றான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த டாடு கார்ல கீ மட்டும் தான் போட்டிருக்கான், கியரை நியூட்ரல் பண்ணல. சோ இப்ப மறுபடியும் அவன் தான் போயாகணும். கண்டிப்பா இந்த டைம் அந்த கில்லரோட குழி தப்பவே தப்பாது. அதனால என்ன பண்றானா, காரோட அந்த பக்கம் டயர் ஓரத்துல டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும். அதை அப்படியே நைஸா எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ உடைச்சு அதுல ஒரு பகுதியை இவன் கையோட சேர்த்து டேப்ப வச்சு சுத்திக்கிறான். கில்லர் ஒரு வேளை சுட்டானா இவனோட உயிருக்கு பாதகம் இருக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறான். இந்த டைம் கண்டிப்பா அந்த கில்லர் ஏமாற மாட்டான். அதனால அவன் குறி நேரா காரை நோக்கி தான் இருக்கு. நம்ம பையல உள்ள போறான், கீரை நியூட்ரல் பண்ணிடுறான். ஆனா கில்லர் இவனோட கையிலே சுட்டுறான். பையன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஜோடியும் கிரணும் காரை மேல் நோக்கி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கில்லர் சுடுறத பார்த்து பயந்து இந்த ஜோடி பொண்ணு கையை எடுக்க காரோட தகரம் அவளோட கையை கிழிச்சிருது. சோ இப்ப அவளால பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால கார் இப்போ கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ டாடும் எழுந்திருச்சு வந்துடுறான். அவனும் இப்ப காரை நிப்பாட்ட பாக்குறான். நிப்பாட்டவே முடியல. இப்போ காரோட ஸ்டெப்னிய மாத்திரன ஃபுல்லா டைட் பண்ணல. அதனால கார் ஒரு பக்கமா டயர் உள்வாங்கி நின்னுக்குது. திடீர்னு ஜோடி இந்த கார் மறைவை விட்டு வெளியில போயிடுறான். அவ்வளவுதான், சின்ன துண்டு கேப் கிடைச்சாலும் போட்டு தள்ளிடுவான். ஓப்பனா கிடக்குறா, செத்தாடாவா அப்படின்னு நினைச்சா அந்த கில்லர் ஷூட் பண்ணவே இல்ல. அப்பதான் அந்த கிரண் பொண்ணுக்கு தெரியுது. அவன் கன்னை ரீலோட் பண்றான். சீக்கிரமா வந்துருன்னு ஜோடிய பார்த்து கத்த. அதே நேரத்துல எரிக்கும் பார்த்துட்டு இதாண்டா சான்ஸ்னு அவன் ஒரு பக்கம் ஓட பாக்குறான். ஆனா அவன் ஜோடிய விட்டுட்டு இந்த எரிக்க பார்த்து சுடுறான். அதுவும் கால்ல மட்டும்தான் சுடுறான். அவனை ஒரேடியா கொன்னு சாகடிக்கல. இப்போ எரி கொஞ்சம் நகர்ந்தா கூட அந்த கில்லர் அவன் காலை பார்த்தே சுட்டுக்கிட்டு இருக்கான். அதனால அவனும் அசையாம அதே இடத்துல படுத்திருக்கான். இப்போ அந்த எரிக்கோட உடம்புல நிறைய ரத்த போக்கு போயிட்டு இருக்கு. அதை நம்ம கிரண் பார்த்துட்டு உன்னோட பெல்ட் எடுத்து உன்னோட கால்ல கட்டிக்கோ, அப்பதான் அந்த ரத்த போக்கு குறையும், இல்லன்னா ரத்த போக்கு அதிகமாயி நீ செத்துருவ அப்படின்னு சொல்றான். அவனுக்கு மட்டுமா அடி, நம்ம பையன் டாடுக்கும் கையில பொத்தல் போட்டிருக்கு. ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்துது. அதுக்காக என்ன பண்றானா, ஒரு ஹேமரை எடுத்து அதோட எட்ஜ நல்லா ஒரு லைட்டரை வச்சு ஹீட் பண்றான். நல்லா பழுக்க காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அவனோட ரத்த போக்கு வர்ற அந்த இடத்துல அந்த சுத்தியில வைக்கிறான். பையன் வலியில துடிக்கிறான். இப்போ ஓரளவுக்கு ரத்த போக்கு நின்னுடுச்சு. இப்போ வெயில் சும்மா மண்டைய பொளக்குது. அங்க செத்து போய் கிடக்குற 2 பேத்தோட உடம்பெல்லாம் காக்கா கழுகெல்லாம் திங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப தாகமா இருக்கு. அதனால கார்ல உள்ள வாட்டர் பாட்டில நைஸா எடுத்துட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு இப்போ அடிபட்டு கிடக்குறான்ல இந்த எரிக்கு, அவனுக்கு தண்ணிய தூக்கி போடுறாங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு கையை எட்டி அதை குடிக்கலாமேன்னு பாக்குறப்போ அந்த கில்லர் இவனை தண்ணி கூட குடிக்க விட மாட்டாங்க. இவனோட கையிலே சுடுறான். அவனோட நிலைமைய நினைச்சு பாருங்க. என்னால வலிய தாங்க முடியல, என்ன கொன்னுறான் அப்படின்னு சொல்லி அலறான் பையன். இப்போ அந்த டாடு இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட தான் கண்ணிலே சுட்டு அந்த கில்லர் சாகடிச்சிருப்பான். இவன் வாழ்க்கையே வெறுத்துட்டான். என் காதலியே போயிட்டா, இனிமே அந்த கில்லர் என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என் காதலிய காக்கா கழுகெல்லாம் கொத்தி தின்னுட்டு இருக்கு, இதை என்னால பார்க்க முடியல, நான் அவகிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஓப்பனா எழுந்திருச்சு நடக்கிறான். ஆனா அந்த கில்லர் இவனை பார்த்து சுடல. இப்போ ரத்த போக்கு அதிகமானதுனால அந்த எரிக்கும் செத்து போயிட்டான். செத்து போன அவனோட காதலி கிட்ட போயிட்டு அவளோட முகத்தை மூடி விடுறான். அவளுக்கு ஒரு முத்தத்தையும் கொடுக்குறான். அந்த நேரத்துல அங்க ஒரு கார் வருது. அதை பார்த்துட்டு இவனுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசையில கார் வருதுன்னு கத்துறான். அந்த கில்லர் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரனா இருப்பான்னு பாருங்க. இவனுக்கு அந்த வாழணும்னு ஆசை வர்றப்ப அவனை கொலை பண்றான். டாடு செத்துட்டான்.